அனைவருக்கும் வணக்க மக்களே. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, நேரம் செக்கப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக்கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 8/3/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பநிலை பதிவாகும். அதாவது சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக தெற்கு ஆந்திரா மற்றும் தமிழக உள் மாவட்டங்களில் 47 டிகிரிக்கு மேலே அதிகமான வெப்பம் பதிவானது. ஆனால் இந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னா அதை விட கூடுதலாக கூட ஆகலாம், ஆனால் குறைய வாய்ப்பு இல்லைங்க. எனவே இந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பநிலை பதிவாகும். குறிப்பாக வட உள் மாவட்டம், டெல்டா உள் மாவட்டம் மற்றும் தென் உள் மாவட்டம், மேற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே வரும் நாட்களில் வெப்பம் அதிகரிக்கும். எனவே கவலைப்படாதீங்க. மழைப்பொழிவும் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அதாவது வெயில் அடிக்க மழை கண்டிப்பாக வரும். தற்பொழுது பார்த்தீங்கன்னா சுமத்ரா தீவு அருகே காற்று சுழற்சி தீவிரம் அடைந்து கொண்டிருக்கிறது. அந்த காற்று சுழற்சி வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா மேற்கு அல்லது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கை மற்றும் குமரிக்கடல் அல்லது தமிழகம் ஒட்டி வரலாம் வாய்ப்பிருக்கிறது. அதாவது தமிழகம் நோக்கி வருவதற்கும், இலங்கை நோக்கி வருவதற்கும், குமரிக்கடல் நோக்கி வருவதற்கும் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதி மற்றும் வட இலங்கை வருவதற்கும் அதிக வாய்ப்பாக தற்பொழுது கருதப்படுகிறது. அந்த சுழற்சி வந்தால் கண்டிப்பாக மிகவும் சிறப்பான மழைப்பொழிவு கொடுக்கும். குறிப்பாக வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா மாவட்டங்களுக்கும் மிகவும் சிறப்பான இடியுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் கொட்டி தீர்க்கும் என்பதில் மாற்றம் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உயர் அழுத்தங்கள் நிலை கொண்டிருக்கிறது. அதாவது நம்ம தமிழகம் பக்கத்தில் உயர் அழுத்தம் ஒன்று நிலை கொண்டிருக்கிறது. அதே போல் வடக்கு வங்கக்கடல் பகுதியில் உயர் அழுத்தம், வட இந்தியாவில் கூட இப்போ வந்து உயர் அழுத்தங்கள் இடையூறு இருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே இந்த உயர் அழுத்தங்கள் சற்று வீக்காக வாய்ப்பு இருக்குது. அதாவது தற்பொழுது நிலை கொண்டிருக்கும் இந்த உயர் அழுத்தங்கள் வரும் நாட்களில் செயலிழந்து ஒரு சிறிய அளவு, ஒரு லோவாக, அது ஒரு அதிகமாக இல்லாமல் ஒரு சிறிய உயர் அழுத்தங்களாக நிலவ வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி வீக்காகும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த காற்று சுழற்சி முன்னேற்றம் அடைந்து வரும் கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று சுழற்சி அப்படிங்கிறது விலகியே இருக்கிறது. அதாவது இலங்கைக்கு தென்கிழக்கே இப்போ வந்து போர்பிலார், அந்த தெற்கு அந்தமான் பகுதி மற்றும் சுமத்ரா தீவு அருகே தான் தற்பொழுது அந்த சுழற்சி நிலை கொண்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு இலங்கையிலேருந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 1000 கிலோமீட்டர் அப்போலாம் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா 500 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் இன்னும் நெருக்கமாக வரல. இது கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் அப்பால் இருக்கிறது. தற்பொழுது சுமத்ரா தீவு அருகே இந்த சுழற்சி தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது. இது வந்து இரண்டாவது சுழற்சி. முதல் சுழற்சி ஏற்கனவே ஏப்ரல் இறுதியில் வந்துச்சு. மார்ச் 4ஆம் தேதி 3ஆம் தேதி வரைக்கும் மழை கொடுத்து போயிடுச்சு. அது வந்து ஓரளவு தான் மழை கொடுத்துச்சு. ஆனால் இந்த சுழற்சி என்ன பண்ண போகுதுன்னா படிப்படியாக வடக்கு நோக்கி தான் முன்னேறும். வடமேற்கு திசை நோக்கி முன்னேறி அது தெற்கு நோக்கி போனது அந்த சுழற்சி. இந்த சுழற்சி வடக்கு நோக்கி போய் நல்ல ஒரு மழை கொடுத்து விட்டு நம்ம தமிழகத்தில் விலக வாய்ப்பு இருக்கிறது இந்த சுழற்சி, வரக்கூடிய சுழற்சி. எனவே வெயில் அடித்தாலும் இனிமேல் மழை கண்டிப்பாக உண்டுங்க. இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் அந்த சுழற்சி வந்து மழை கண்டிப்பாக கொடுக்கும். அது வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நம்ம வந்து பார்ப்போம். இந்த சுழற்சி நம்ம தமிழகம் நோக்கி வருவதற்கு இதுவரைக்கும் இப்போ இருக்க ஆய்வு முடிவின்படி அதிக வாய்ப்பாக தற்பொழுது கருதப்படுகிறது. வட மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்க சாதகம் ஏற்பட்டுவிட்டது. டெல்டா மாவட்டங்களுக்கும், தென் மாவட்டங்களுக்கும் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களுக்கும் மற்றும் உள் மாவட்டங்களுக்கும் கிருஷ்ணகிரி, தருமபுரி அங்கேயும் கனமழை கொடுப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுவிட்டது. ஸோ வடமேற்கு மாவட்டங்கள் சென்ற முறை பார்த்திங்கன்னா சுழற்சி வந்து ஏமாற்றி விட்டது. ஆனால் இந்த சுழற்சி ஏமாற்றாமல் மைசூர், பெங்களூர் வரைக்கும் கூட மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த சுழற்சியால். எனவே தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஸோ இந்த சுழற்சி வந்து எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே நம்ம தமிழகம் நெருங்கும். அதாவது இலங்கை மற்றும் குறிப்பாக தமிழகம் நெருங்கும் பொழுது அதிகமான சூறாவளி காற்று வீச வாய்ப்பு ஏற்பட்டு விட்டதுங்க. அதாவது எப்போதுமே ஒரு காற்று சுழற்சி, தீவிர சுழற்சி மற்றும் தாழ்வு பகுதி,
தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், புயல், தீவிர புயல். ஸோ இதெல்லாம் உருவாகும் பொழுது அதிகமான காற்று இருக்கும். ஆனால் புயல், தீவிர புயல்கள்லாம் இன்னும் வலுவான காற்று இருக்கும். ஆனால் இந்த காற்று சுழற்சி முதல் தீவிர காற்று சுழற்சி அல்லது தாழ்வு நிலை பார்த்திங்கன்னா உருவாகும் பொழுது அந்த ஒரு சுழல் பகுதி ஒன்று உருவாகும். இந்த சுழற்சி அப்படிங்கிறது இந்த காற்று சுழற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் அகலமாக இருந்தாலும் அது வந்து எப்படி இருந்தாலும் அந்த சுழற்சி நோக்கி ஒரு வட்டமிட்டும் அந்த காற்று வந்து அப்படியே சுழலும். ஸோ இதான் அது சுழலும் போது என்ன ஆகுனா காற்று ஈர்க்கப்படும். அதாவது இந்த காற்று சுழற்சி காற்று ஈர்க்கப்படும் பொழுது அதிகமான சூறாவளி காற்று, அதாவது ஒரு புயல் காற்று போல் தென்றல் காற்று, கடல் காற்று வலுவாக வீசும். கடலிலிருந்து அதிகமான இந்த கடல் கொந்தளிப்பு தானே காணப்படும். ஸோ இதெல்லாம் கடந்த சுழற்சி உருவான போதும் இதே தான் ஏற்பட்டது. இப்போ வரக்கூடிய சுழற்சியும் இது தான் பண்ண போகுது. வலுவான சூறாவளி காற்று வீசப்போகிறது கடலில். அது மட்டும் இல்லாமல் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டருக்குள்ளே காற்று இருக்கும். இது வந்து 100 கிலோமீட்டர் மேலே காற்று வீசாதுங்க. இது வந்து சாதாரண சுழற்சி என்பதனால மணிக்கு 50 கிலோமீட்டர் கண்டிப்பாக வீசும். கடலில் 70 முதல் 80 கிலோமீட்டர் வரைக்கும் வலுவான சூறாவளி காற்று கண்டிப்பாக வீசும். அதாவது எங்கன்னா கடலில் மன்னார் வளைகுடா பகுதி, குமரிக்கடல் மற்றும் தமிழக கடலோர மாவட்டங்கள், அந்த ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடலோர மாவட்டங்கள், அந்த பகுதி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தென்றல் காற்று கிழக்கிலிருந்து வடகிழக்கிலிருந்து வலுவாக வீசும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயப்படக்கூடாது. அந்த சுழற்சிக்கு வட இலங்கை நெருங்க காற்றோட வேகம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் மழையும் அதிகரிக்கும். ஸோ அடுத்து இப்போ வந்து மழை எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா மார்ச் 10ஆம் தேதிக்கு மேலே, குறிப்பாக மார்ச் நள்ளிரவு அல்லது மார்ச் 11ஆம் தேதி காலையில் பார்த்திங்கன்னா சென்னை, புதுச்சேரி, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, அதிராமப்பட்டினம் மற்றும் தெற்கு டெல்டா மாவட்டம் மற்றும் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை வெளுத்து வாங்கும் போல தெரிகிறது. வட மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் கனமழை பரவலாக வெளுத்து வாங்கும் போல தெரிகிறது. வாய்ப்பு இருக்கிறது. சாதகம் ஏற்பட்டு விட்டது. சென்னையில் அதிகபட்சமாக ஒரு 10 சென்டிமீட்டர் அல்லது 15 சென்டிமீட்டருக்குள்ள மழை பதிவாக வாய்ப்பு ஏற்பட்டு விட்டது. சென்னை, வேலூர், திருவள்ளூர், அதேபோல் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மாவட்டம், அரூர் மற்றும் புதுச்சேரி, திண்டிவனம், செய்யாறு, செங்கல்பட்டு, மரக்காணம், பொன்னேரி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் முழுவதுமே மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே காற்று சுழற்சி காரணமாக கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. அதேபோல் கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் புதுச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால், மயிலாடுதுறை, அதிராமப்பட்டினம், வேதாரண்யம் கடலோர மாவட்டங்களுக்கும் பரவலாக கனமழை ஒரு நீண்ட நேரம் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டங்களுக்கும் தென் கடலோர மாவட்டங்களுக்கும் கனமழை முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. மதுரை, திருநெல்வேலி, கோவில்பட்டி, தூத்துக்குடி மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் உள் மாவட்டங்கள், ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் மிகவும் சிறப்பான மழை பொழிவு கண்டிப்பாக இருக்குங்க. தென் மாவட்ட மக்கள் கவலைப்படாதீங்க. தென் மாவட்டங்களுக்கு அதிகமான மழை இருக்குது. கோயம்புத்தூர், நீலகிரி, வால்பாறை, குமிளி, இந்த தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், திருவனந்தபுரம், மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மலை பகுதிகளிலும் பரவலாக கனமழை வெளுத்து வாங்கும். மிக கனமழை கூட பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. கேரளா, கர்நாடகா மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, தருமபுரி, மைசூர், பெங்களூர் இங்கெல்லாம் மழை எட்டி பிடித்து பெய்யும். சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், திருப்பூர், காங்கேயம் மற்றும் உள் மாவட்டங்கள் மற்றும் கள்ளக்குறிச்சி, சேலம், ஆத்தூர் இங்கெல்லாம் பரவலாக கனமழை இருக்கும். சில இடங்களில் மிக கனமழை கூட பதிவாகலாம் மேற்கு உள் மாவட்டங்களுக்கு. இதேபோல் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை இருக்கிறது. வட மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது. தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை இருக்கிறதுங்க. மார்ச் 10ஆம் தேதிக்கு மேலே தான் மழை படிப்படியாக தீவிரமடையும். அந்த மார்ச் 10ஆம் தேதிக்கு மேலே மழை பெய்யும் பொழுது வெப்பம் குறைஞ்சிரும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான வெயில் வந்து அடித்தாலும் மார்ச் 10ஆம் தேதிக்கு மேலே வெப்பம் குறைஞ்சிரும். ஏன்னா இப்போ வந்து இந்த சுழற்சி நெருங்கும் போது மேகமூட்டமாக இருக்கும். வெயில் அடித்தாலும் அது வந்து திடீரென்று மழை வரும். ஸோ அப்படி தான். எனவே இந்த சுழற்சிகள் இந்த ஆண்டு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி வந்து கொடுக்க போகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்போதுமே மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா அந்த சுழற்சிகள் உருவாகாது. எப்போதுமே நம்ம வடகிழக்கு பருவமழை இல்லைனா தென்மேற்கு பருவமழை காலத்தில் கேரளாவில் உருவாகும். இல்லைனா அது கேரளாவில் புயலாக மாறி அது அப்படியே மும்பை பக்கம் போகும்.
அதேபோல் தென்மேற்கு பருவமழை காலத்தில் இந்த சுழற்சிகள் உருவானாலும் நம்ம தமிழகம் நோக்கி வந்துட்டு அதுக்கப்புறம் வடக்கு நோக்கி போயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம தமிழகம் நோக்கி தான் வரக்கூடிய சுழற்சி எல்லாமே குறிவைத்து வருகிறது. இலங்கை இல்லைன்னா அந்த தமிழகம் நோக்கி தான் குறிவைத்து வரப்போகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சுமத்ரா தீவு வரைக்கும் 30 டிகிரி தொட்டு விட்டது. இந்திய பெருங்கடலில் நிலநடுக்கோட்டு பகுதியில் 30 டிகிரி கடலுடைய டெம்பரேச்சர் இருக்கிறது. ஸோ இதான் காரணம். கடல் வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா கடலுடைய டெம்பரேச்சர் அதாவது வெப்பநிலை பார்த்திங்கன்னா சூரியன் குத்துக்கதிர் வர 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 வடக்கு நோக்கி வர 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 இன்னும் அதிகரிக்கும். அப்போ அதிகரிக்கும்போது இந்த சுழற்சிகள் புயல்கள் எல்லாமே உருவாவதற்கு சாதகம் ஏற்படும். எல்லாமே வலுவான புயல்கள் இருந்தால் அது மே மாதம் கோடையில் பார்த்திங்கன்னா அது நெல்லூர் முதல் வடக்கு பகுதி வடமேற்கு திசை நோக்கி மசிலிப்பட்டினம் தெற்கு ஆந்திரா இல்லைன்னா விசாகப்பட்டினம் அந்த பக்கம் ஒடிசா பக்கம் போயிடும். இது போல் சுழற்சிகள் தாழ்வு பகுதிகள் ஏதாவது வந்தால் அது கண்டிப்பாக தமிழகம் நோக்கி தான் வரும். ஸோ இந்த சுழற்சி அடுத்த சுழற்சிகள் இருக்கிறது நம்ம பார்க்கணும். மார்ச் 10ஆம் தேதிக்கு மேலே காற்று சுழற்சி காரணமாக எல்லா இடங்களுக்கும் தமிழகம் முழுவதும் மழை வாய்ப்பு இருக்கிறது. நன்றிங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த அறிக்கைகள் தவறாமல் பெற நோட்டிஃபிகேஷன் ஆன் செட் பண்ணிடுங்க. நன்றி.